திரு ரமேஷ் சேதுராமன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போ இந்த ஒரு ஒரு டர்க்கி சேலஞ்ச் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது தெரியும். பட் ஆனால் எப்படி நம்ம சீனா தான் முக்கியமான பேக்கர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் லெகசி பேக்கர்ஸ் இன்னைக்கு அவங்க பக்கம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். டர்க்கியை பொறுத்த வரைக்கும் அவி காட் அன்னவேர் இல்லை அது இது வந்து தெரிந்தது தானா, எதிர்பார்த்தது தானா? இப்போ இந்த கரண்ட் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸில் உங்களுடைய மற்ற பார்வைகளையும் சேர்த்து பதிவு செய்யுங்க திரு ரமேஷ். ஆடியோ ரொம்ப தெளிவா இல்ல, அதனால ரொம்ப லூப் பேக் எல்லாம் கேட்டது. பட் இருந்தாலும் உங்களோட கொஸ்டினை நான் புரிந்து கொண்டேன்னு நினைக்கிறேன். சைனா இதை வந்து இன்டர்வென்ஷன் இல்லாம இப்போ துருக்கியோட இன்டர்வென்ஷன் இருக்கிறத பத்தி நீங்க கேட்டுருக்கீங்க. முக்கியமா இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல நீங்க இந்த டைனமிக்ஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட்ங்கிறத நீங்க பார்க்கணும். அதாவது டெரரிசம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க, ஒரு காலத்துல வந்து நம்ம சவுதி அரேபியாவை நோக்கி நம்ம கை நீட்டுவோம். காரணம் என்னன்னா, அவங்க ஃபண்டிங் வந்து அந்த தரப்புல இருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான பல பேச்சுக்கள் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னாக்க நமக்கு கத்தாரை பத்தி பேசியிருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்குன்னாக்க, அந்த பக்கத்துல இருந்து கம்ப்ளீட்டா துருக்கியை நோக்கி இந்த டைனமிக்ஸ்ங்கிறது ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஏன்னா கடந்த ஒருக்கும் குறிப்பா சொல்லணும்னா, கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த ஷிஃப்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால சவுதி அரேபியாவோ இல்ல நம்ம பேசக்கூடிய கத்தார் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ நியூட்ரல் ஸ்டாண்டு ஓரளவுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா முற்றிலுமாக எப்படி இருக்காங்கன்னா, அவங்க நாட்டுடைய வளர்ச்சி. ஏன்னா இப்போ அவங்க வந்து கிளியரா வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாம் எப்படி வளர்ச்சியை நோக்கி போயிருக்கிறது, என்ன அளவுக்கு இருக்குலாம் பார்த்துருக்காங்க. இன்னொன்று, வி ஆர் மூவிங் அவே ஃப்ரம் த ஆயில் டிபெண்டன்ட் எக்கானமி அப்படின்னு இருக்கும்போது, ஃபியூச்சர் வந்து நீங்க அடுத்த கட்டத்து அவங்களோட ஃபியூச்சரை வந்து ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னாக்க, அதை வந்து இந்த சஸ்டெயின் பண்ணணும், இந்த வளர்ச்சியையோ மற்ற விஷயங்களையோனாக்க, அவங்க அடுத்த கட்டமா அவங்க நாட்டுடைய இன்ட்ரெஸ்டை நோக்கி தான் போகணும். அந்த வகையில அவங்க வந்து ரொம்ப தெளிவா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி போறாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கக்கூடியது சைனா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க, இந்த வார் இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் ஆரம்பமே தொட்டில இருந்து சொல்லியிருக்கேன். ஸோ துருக்கியில இருந்து வந்த ட்ரோன், துருக்கியில இருந்து வந்த மிசைல், அதே மாதிரி அது வந்து வார் பிளேன் வந்து இறங்கினப்ப கூட, கார்கோ பிளேன் வந்து இறங்கினப்ப கூட அவங்க சொன்னது வந்து ரீஃபியூவலுக்காக தான் பண்ணாங்க, அவங்க வந்து வேற எந்த நோக்கத்துக்கும் வரல. உண்மையான நிலவரம் என்னங்கிறது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. மூணாவது முக்கியமான விஷயம், சைனா தொடர்ந்து வந்து அவங்களுடைய வெப்பன்ஸை வந்து பாகிஸ்தானுக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மற்ற எந்தெந்த நாடுகள் அதை வாங்குவாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்ஃபேக்ட் இந்த வாரம் வந்து சைனா வந்து ரொம்ப உன்னித்து பார்த்து கொண்டிருக்கும் சமயத்துல பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக பல சப்போர்ட்டை கொடுத்திருக்கு. இதுல என்ன சொல்லணும்னா, ஒரு சின்ன வித்தியாசம் பார்க்கும்போது சைனா ஒரு பெரிய பவரா பார்க்கலாம், டர்க்கி நாட் சோ மச். பட் ஆனா ஒரு பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்வது, மேபி மேஜர் மதன் குட் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், டர்க்கி வெப்பன்ஸ் ஆர் பேட்டில் டெஸ்டட், சைனீஸ் ஆர் நாட் சோ மச். எக்ஸாக்ட்லி, அதனாலதான் சொல்றேன். இப்போ ஏன்னா அதை நம்பி வாங்கி இருக்கிறது பாகிஸ்தான். அதனால இந்த நம்ம பேட்டில்னு கூட சொல்ல மாட்டோம், இது ஒரு ஸ்ட்ரைக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வேணா சொல்லலாம். அதை வந்து சைனா இது ஒரு டெஸ்ட் ஃபீல்டா பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில இந்த கான்ஃபிளிக்ட்ல வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து சைனீஸ் வெப்பன்ஸுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, டர்க்கியோடது நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவங்களோட சூசைட் ட்ரோன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஈவன் மிசைல்ஸ் வாட்டவர் இட் இஸ். இது கடந்த காலங்களில் பார்த்துக்கும். நீங்க சொன்ன மாதிரி அதை வந்து ஈவன் ஒரு சில இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாமும் நம்ம பார்க்குறோம். ஆனா இப்போ இந்தியா என்ன அழகா ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, நம்மளோட ஓல்டு வெப்பன் சிஸ்டம்ல இருந்து மாடர்ன் வெப்பன் சிஸ்டம் வந்திருக்கு. ரொம்ப அழகா அதை கோஆர்டினேட்டடா யூஸ் பண்ணி, அதுவும் நம்மளோட ஆர்மி அண்ட் நேவி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இதை எல்லாத்தையுமே கோஆர்டினேட்டட் இதுவா பண்ணி, கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் தே ஹேவ் given and the way how they have struck the terrorist camps, இது எல்லாமே வந்து மிக பிரமாதமாகவும் மிக துல்லியமாகவும் செய்து முடித்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். இங்க பல பேர் உடனே கேள்வி கேட்டதுதான், என்ன ஆச்சு, எத்தனை பேரை பிடிச்சாங்களா இல்லையா. இது சோசியல் மீடியால நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வியை பத்தி கேட்டீங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் வார், அதுவும் மிஸ்இன்ஃபர்மேஷன் வார், அதுவும் பர்டிகுலரா சொல்லணும், நம்ம ஏன் அமைதி காத்தோம் அப்படிங்கிறது. இதுல பல ராஜதந்திரங்கள் இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன்.
நம்மளுடைய ரஃபேல் விமானங்களையும் மற்ற மிக் எல்லாத்தையும் வந்து நம்ம வீழ்த்திட்டதாக ஒரு சோசியல் மீடியால செய்தி பரவியது. அதே மாதிரி வந்து அதை வீழ்த்தியது வந்து சைனாவோட ஒரு மிலிட்டரி, சைனா மேனுஃபேக்சர் பண்ண ஏவிக் மேனுஃபேக்சர் பண்ண மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது எல்லாரும் வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகள்ல நாட் ஓன்லி தி சைனா அண்ட் பாகிஸ்தான் சோசியல் மீடியா ஹேண்டில், ஈவன் மீடியா இன் யூகே, மீடியா இன் யூஎஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் பல கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட எஃபெக்ட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏவிக்கோட ஷேர், அந்த கம்பெனி யாரு வந்து இந்த சீன போர் விமானங்களை தயாரிக்கிறாங்களோ அந்த கம்பெனியோட ஷேர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு போய் பாருங்க. அதே நேரத்துல டசால்ட், இந்த ரஃபேல் விமானத்தை தயாரிக்கக்கூடிய டசால்ட் நிறுவனத்துடைய ஷேர் வந்து இந்த பீரியட்ல கீழே விழுந்திருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பார்க்க முடியும். சோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வார் அப்படிங்கிறது வந்து உலக அளவுல வந்து இந்த மாதிரியான எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஆனா பொய் செய்திக்கு கூட தாக்கம் இருக்காது, அதை கவனமா கையாளணுங்கிறீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.